இந்த ஊர் அம்பிகாபுரம்னு பேர். இந்த ஊரில் காமாட்சி தேவியும் அம்பிகாபுரேஸ்வரர் 2 பேரும் சிவாலயம் இருக்குது. பெருமா கோவில் அக்ரஹாரம் இருக்குது. அக்ரஹாரத்தில் மகாவிஷ்ணு பெருமா கோவிலும் இருக்குது. இந்த இதில் ரொம்ப நாளாக 60வது பீடாபதி அத்வைதாத்ம பிரகேஷேந்திர சரஸ்வதின்ட்டு 60வது பீடாபதி சித்தியாகி இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல பூஜை ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. ஒரு 500 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டுருக்கும். அதெல்லாம் பெரியவா தான் பூஜை அதெல்லாம் நடத்தி ஏற்பாடு பண்ணிட்டுருக்கா. ஒரு காலத்தில் பெரியவா இந்த ஊருக்கு வரும்போது அப்போ நான்லாம் கூட வந்தோம். இங்கே பாடசாலை இருந்தது அம்பியில். இந்த அம்பியில் சாமிவேத பாடசாலை பிரசித்தமாக இருந்தது. அப்போ சிபி ராமசாமி ஐயர் அவள் மூலமாக சாமிவேத பாடசாலை அம்பியில் நடந்தது. அதுக்கப்புறம் மடத்தில் எடுத்து நடத்தியிருந்தார். அப்போ நாங்கள்லாம் இந்த சாமிவேதம் படிச்சிருந்தோம். எங்கள் வாத்தியார் கோணையராஜபுரம் மகாலிங்க ஸ்ரோதியல்ன்ட்டு அவர் திருவனந்தபுரத்தில் பரீட்சாதிகாரியாக இருந்தார். 32 வருஷம் திருவனந்தபுரத்தில் பரீட்சாதிகாரியாக இருந்தார். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் பெரியவாட்ட சொல்லி பெரியவாவை கூப்பிட்டு அங்கே சமஸ்தானத்தில் பரீட்சையாக இருக்கும்போது அங்கே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னு ஒரு நிர்பந்தம் பண்ண அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில். அதனால் வாத்தியார் வாண்டான விட்டு வந்துட்டார். இங்கே மகாலிங்க ஸ்ரோதிகள், கோணையராஜபுரம், ராஜாமணி கண்ணபாடிகள் ஒரு 4-5 பேர் இருந்தார் திருவனந்தபுரத்தில். அவன் 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் எங்கள் வாத்தியாருக்கு பென்ஷன் கொடுத்துட்டுருக்கா. பெரியவா அப்போ திருடமுதூரில் பச்சைமடி தெருவில் அங்கே பெரியவா இருந்தால் இங்கே வாத்தியாரை கூப்பிட்டு நீங்கள் போய் நம்ம மடத்து பாடசாலை நடக்கிறது கீழம்பியில் அக்ரஹாரம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், அங்கே போய் சாமியை பையன் உற்பத்தி பண்ணி விடுங்கோன்னு கோண அண்ணா சின்னண்ணா பெரியண்ணா பெரியண்ணா சின்னண்ணா பிள்ளை மகாலிங்கேஸ்வரன் பேர், பெரிய பிள்ளை மகாலிங்கேஸ்வரன் பேர். அவர் தான் வாத்தியாராக இருந்தார். அவளை பெரியாளை வச்சு இங்கே பாடகம் நடந்தது. ஒரு 6 மாதம் இங்கே பாடம் நானும் இங்கே படிச்சிருக்கேன், அம்பியிலே படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாடசாலை சின்னகாந்தி மடத்தை கொண்டு போயிட்டேன். அங்கே பாடசாலை நடந்தது. இந்த இடத்துல இந்த விஷயம் என்னென்னா பெரியா பார்க்கும்போது ஒரே காடாக இருந்தது. ஒரு நிலம் தளர் மட்டும்தான் இருக்குது, பெரிய தளர் தான் இருக்குது. ஒரே காடு, ஒரே இருக்கஞ்செடி, ஒரே புல்லு இதாக இருந்தது. பெரியவா திடீர்னு இங்கே வந்துட்டா. இந்த காட்டெலாம் ஓடிச்சுட்டு ஆசானம் பார்க்கணும் வந்துட்டா. இந்த பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தது, இங்கே அம்பியில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துல சாமி பண்ணிட்டு உள்ளே காட்டுறது உட்காந்துட்டாவா. உட்காந்து பூஜையில் பண்ணி இந்த விதியெல்லாம் இருக்கு விடாத பூஜை பண்ணிட்டுருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே பெரியவா வியாச பூஜை, பிரசன்னவராத்திரி எல்லாம் கட்டினான். அப்போ புது பெரியாளம் இருக்கும்போது அம்பியில் அக்ரஹாரம் இருந்தது. கோபுரம் கட்டி கிருஷ்ணமாச்சாரி என்ன ஐயங்கார் இருந்தார். அந்த இடத்துல புது பெரியார் இருந்தார். புது பெரியார் சம்ஸ்கிருதம் படித்தார். அவள் கூட ராமசாஸ்திரி, பத்மநாபன் அவெல்லாம். ஆந்திராவிலேருந்து மண்டரி சாஸ்திரின்னு அவர் பாடம் சொல்லிக்க வந்தார். எஸ்ஆர்கே சாஸ்திரி அவெல்லாம், சங்கரநாராயண சாஸ்திரிகள், வைத்தியர் இவெல்லாம் புது பெரியாருக்கு பாடம் சொல்லி அம்பிகாக்கராட்சி நடந்தது. பெரியார் வியாச பூஜை, நவராத்திரி எல்லாம் பண்ணியிருந்தான். பெரியார் இருக்கும்போது அப்போ இடம் ஒரே காடாக தான் இருந்தது. அந்த காட்டிலையும் பூஜை பண்ணியிருந்தா எல்லோரும். அதுக்கப்புறம் பெரியார் வசந்தநாதத்துக்கு போனது அக்ரஹாரத்தில் ஒரு குளம் வெட்டி அந்த குளத்துலேயே பெரிய அவகாசம் பண்ணணும். அதனால் தொட்டியில் பண்ண வேணாம், இங்கே குளம் வெட்ட சொன்னேன். அப்போ குளம் வெட்டி அந்த அக்ரஹாரத்தில் ஒரு ஆற்றுல அங்கே பூஜையெல்லாம் நடந்தது. அப்போ நான் பூஜை முறை போட்டிருந்தேன். பெரியவாள் கூட எல்லாம் பிட்சை பூஜை முறை எல்லா கைகளையும் பண்ணியிருந்தேன். வசந்தநாதத்தில் நடந்தது. அப்புறம் வியாச பூஜை நடந்தது. வசந்தநாத ராம ஜெயந்தி அன்னைக்கு பெரியா வந்தால் எல்லா வெறிகாலம் வந்திருந்தால் பெரியவா எல்லாருக்கும் பீஜதானம் பண்ணணும். அதாவது கட்ட சொன்னேன். பீஜதானம் பண்ணுறதுக்கு பெரியவா இங்கே பார்த்துட்டு ஒரு அங்கே மரத்தில் இருக்கிற சிப்பந்திகள் ஒரு தட்டில் கொஞ்சோண்டு நெல் எடுத்து ஒரு அந்த காலத்தில் ஒரு 4 நாள் வச்சு கொடுப்பா. எல்லாருக்கும் 2 ரூபா காசு வச்சு பீஜாதானம் பண்ணுறது உண்டு பெரியவா. அது மாதிரி பண்ணியிருந்தா. பெரியவா உடனே இங்கே பார்த்தா
ஏண்டா இவ்வளோதான் நெல் பீஜா நிறையா கொடுக்கணுமே அப்படின்னு அம்பியில் நெல்லெல்லாம் என்ன ஆச்சு விளைஞ்செல்லாம் கேட்டேன். ஒரு ஆற்றுல போட்டு வச்சுருக்கோம், எல்லாம் கல்யாணம் முடிச்சு கிடக்கு, எல்லாம் அப்படியே கிடக்கப்பட்டதாக இருக்கு, அரசும் போடுதுன்னா. உடனே பெரியவர் என்ன பண்ணான்னா, அது மணக்கால் நாராயண சாஸ்திரம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மடத்தில் கைங்கரியம் பண்ணியிருந்தார். அவரை கூப்பிட்டா அந்த மூடையை அப்போது அந்த காஞ்சிபுரம் சீனிவாசன் அவர் காரியஸ்வரம் பார்த்துருந்தார், அம்பி நிலத்தங்கள்லாம் பார்த்துருந்தார். அம்பி நிறைய நிலங்கள் இருந்தது, அதெல்லாம் பார்த்து இருந்தார். அந்த வீட்டை திறக்க சொல்லி மூட்டையாக தானம் பண்ணேன். அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு. அப்போ நான் ஸ்ரீகண்டன் இருந்த மனதில் நாங்கள் 4-5 பேர் போய் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரி ஆளுக்கெல்லாம் மூட்டையாக பிள்ளையாக கொடுத்துட்டு எதிர்ப்பு தானம் பண்ணேன். இப்போ அதிர்வத்தில் நடந்தது, சண்டி ஹோமம் நடந்தது, மறந்து போச்சு, திருஷ்ணாப்பள்ளி ரவின்னு அவர் அது ராமகிருஷ்ணன் கோயம்புத்தூர், அவளை ஊராக அதிர்வத்தினம் பண்ணி சண்டி ஹோமம் பண்ணிட்டுருக்காள். பெரிய எங்கே இச்சானை இருக்கோ எல்லா இடத்துலையும் பண்ணிட்டுருக்கா. வடமாமரத்தில் பண்ணிருக்கா, மேச்சேரியில் பண்ணிருக்கா, கோவிந்தபுரத்தில் பண்ணிருக்கா, திருவத்தூரில் பண்ணான், எல்லா இடத்துலையும் அதிர்வத்தினம் பண்ணான், காஞ்சிபுரத்தில் பண்ணான், அம்பியிலே பண்ண சொன்னான். அவர் அதிர்வத்தினம் போய் பூரா இடங்கள்லாம் கட்டி கொடுத்து, பெரியவாளுக்கு ஒரு இடம் கட்டி கொடுத்து அந்த பூஜைக்கெல்லாம் எப்படி 2 ரூம்லாம் கட்டி கொடுத்துருக்கார். அதுலேருந்து எல்லா இடம் இருந்திருக்கு. அப்புறம் பெரியவாள் என்ன கூப்பிட்டா, பூஜை ஒரு 6 மாதம் நின்று போச்சு. ஒரு தெலுங்கர் ஒருத்தர் விவசாயம் பண்ணியிருந்தார், அவர் 6 மாதம் அவர் பூஜை பண்ண முடியல. அதுக்கப்புறம் பெரியார் என்னை கூப்பிட்டா, பெரியாருக்கு உடம்பு இதுவாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் இந்த இப்போ இருக்கிற ஆசிரமத்தில் இருந்திருந்தார். என்னை கூப்பிட்டு புதுப்பிள்ளைகிட்ட சொன்னேன், அதை பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு, நீ தான் ஏற்பாடு பண்ண. அவளும் பார்த்தா ஒருத்தரும் கிடைக்கல. ஒன்று என்னை கூப்பிட்டு, சிவராமன் இருக்கான், சாமி தியானம் பண்ணிருக்கான், அவனை நான் போக சொல்கிறேன். சிவராமன் இருக்கார், சாமி அத்தியானம் பண்ண நம்ம பாடசாலையில் படிச்சுவான், சாமி படிச்சுவான், அவனை போய் பூஜை பண்ண சொல்லி சைக்கிளில் போனேன். அது வீடு 2 வீடு இருந்தது, அந்த 2 வீடு தேவதியம் பண்ணேன்னா அவள் ஒன்றும் பண்ணுறது முடியலைன்னு சொன்னேன். சைக்கிளில் சாக எடுத்து போய் பண்ணுன்னா 20 வருஷமாக பூஜை பண்ணிட்டுருக்கேன். எல்லா பெரிய லட்சியமாக இருக்கும். எனக்கு தனந்தோட்டம்னு பேர் ஊர். நான் சமயம் காஞ்சிபுரம் மடத்து பாடத்தில் அத்தியாயம் பண்ணிவிட்டு ராமேஸ்வரத்தில் முதல் வேத பாஷ்யம் இது வேதரட்சணின்னு அண்ணாத்துறையங்கார் ஆரம்பித்தார். அண்ணாத்துறையங்க இருக்கும்போது நான் பரீட்சை கொடுத்தேன். ராமேஸ்வரம் போய் பரீட்சை கொடுத்தோம். நான், ராகவன், ராமசுப்ரமணியம் 3 பேர் தான் சாமியாரில் சேர்ந்து போனோம். போய் பரீட்சை கொடுத்தோம். வைஷ்ணவாலில் மன்னார்கூடலேருந்து 3 பேர் பரீட்சை கொடுத்தா. அவள் காஞ்சிபுரத்துக்காரா தான். அன்றைக்கி தான் பெரியா வேலை ஆரம்பித்து பெரியாட்ட சொன்னான், நான் அவளை கொடுத்துட்றேன், இவள் 2 பேருக்கு அப்புறம் திருமணம் பண்ணுறேன்னா. அன்றைக்கி பரீட்சை கொடுத்தோம் ராமேஸ்வரத்தில். அதுலேருந்து அப்புறம் பெரியா கூட அத்தியானம் பண்ணி எல்லாம் போகிறேன்னு சொன்னேன். நீ என் கூடயே இரு அப்படின்னா ராமேஸ்வரே இருந்தேன். அப்போ அப்பா சாஸ்திரி இருந்தார், சந்திரமொழி சாஸ்திரி இருந்தார், புது இருக்கார், சந்திரமொழி சாஸ்திரி இருக்கார். அங்கே மண்டலாவோட அங்கே பூஜை இப்போ கைங்கரியம் பண்ணியிருந்தேன். அப்புறம் பெரியார் கூடியே தனுஷ்கோடி யாத்திரை அங்கெல்லாம் போய்ட்டு திருப்புலாணி அங்கெல்லாம் பெரியார் கூடியே போய்ட்டு வந்தேன். அங்கே புது பெரியாரெலாம் முன்னாடி கிளம்பி போயிட்டா ராமேஸ்வரத்தில். பெரியாருக்கு போட்டு வரல, அதனால் பூஜை கட்டும் பூஜை சாமி உக்ரான சாமான் அங்கே வச்சுட்டு பாக்கியெல்லாம் எடுத்து லாரியில் அப்படி சித்தின்னு போகணும். 30 பேர் 40 பேர் சித்திட்டு போகணும். பெரியா உடனே கூப்பிட்டா, மணி 12 ஆச்சு 1 ஆச்சு, பெரியாளுக்கு போட்டு வரல. உடனே நானும் திருவாரூர் ஜெயராமன்னு 2 பேர் இருந்தோம். குள்ளச்சீனியர் மடத்தில் இருந்தார். உடனே தேவதியும் போதுனா தேவதியும் போட்டு பூஜை பண்ணேன். அன்றைக்கி பூஜை முறையை கைங்கெல்லாம் பண்ணியிருந்தேன். பெரியவாளுக்கும் பிட்சை பண்ணிருக்கேன், புது பெரியவாளுக்கு பால பெரியவாளுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பிட்சை பண்ணியிருக்கேன். அவளுடைய அழகு க்ஷேமமாக இருக்குது.